ஃபஸ்ட்டு XAMPP ஓப்பன் பண்ணி எந்த ஒரு எரரும் இல்லாமல் அப்பாச்சியும் MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்மின் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டேட்டாபேஸ் கூட்டிகிட்டு போகும். அதில் போய் நியூ கொடுத்துக்குங்க. நியூ கொடுத்துட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ESP32 to SQLன்றத நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டேட்டாபேஸ் மட்டும் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணிக்கங்க. டேட்டாபேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நம்ம இதில் query போட்டு நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PHP ஃபைல் ஒன்று கொடுப்பேன். அந்த PHP ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி XAMPPல HDDocsன்னு நம்ம படிச்சிருந்திருப்போம். அதில் வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம் போன வெப் டெக்னாலஜியில். அதில் வந்துட்டு நான் கொடுத்துருந்துருப்பேன். ஒரு PHP ஃபைல் கொடுத்துருந்துருப்பேன். அந்த PHP ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேமை மட்டும் இங்கே போட்டுருங்க. டிபி நேம்ன்ற இடத்துல இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸோட நேம் போட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சேமாக இருக்கணும், சிமிலராக இருக்கணும், எதுவும் மாறிடக்கூடாது. மாறினா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதை பார்த்துக்கணும், ஓகேங்களா? இதை பார்த்துட்டு சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. HDDocsல நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் HDDocsக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபோல்டர். XAMPPல HDDocsக்குள்ளே அந்த நான் கொடுத்த PHP ஃபைல் இருக்கணும். அந்த டேட்டாபேஸ் நேமும் நீங்கள் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆர்டினோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்டினோ ஓப்பன் பண்ணிடுங்க. ஆர்டினோக்கான C++ கோடிங் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த கொடுக்கறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, எக்ஸ்டென்ஷன்ஸும் லைப்ரரி வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. லைப்ரரிஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும், நீங்கள் நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டினோ ஜேசன் அப்படின்ற இந்த ஃபைலை போட்டு ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த ஃபைலு, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. HTTP கிளைண்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைப்ரரிலாம் இருக்குதான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் எழுதிட்டேன், ஓகேங்களா? இங்கே வந்து கான்ஸ்ட் சேர், இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிகேஆர்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட், உங்களோட சிஸ்டத்தோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேமை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதோட பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துருங்க. கரெக்டாக ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் ஆகக்கூடாது. சிம்பிளாக கொடுத்துருங்க எல்லாமே. சிம்பிளாக இங்கே வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும், அதனால் வந்துட்டு சிம்பிளாக கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு கான்ஸ்டர் சர்வர் நேம்னு இருக்கும். இங்கே வந்துட்டு HTTP இங்கே ஒரு IP அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக உங்களோட சிஸ்டத்தோட IP அட்ரஸாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் லேன் அடாப்டர் வைஃபைன்னு இருக்குது. இந்த IPv4ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, இந்த IP அட்ரஸாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஈத்தர்நெட் அடாப்டர், இன்டர்நெட், அதுக்கப்புறம் VMwareோடது இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துறாதீங்க, வராது. இந்த IPv4 ஒயர்லெஸ் லேண்டில் இருக்கிற இந்த IP அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த IP அட்ரஸ் தூக்கிட்டு வந்துட்டு இங்கே போட்டுருங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ESP32 API அப்படின்றது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம HDDocsோட நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன்ல, HDDocsல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன். XAMPPல வந்துட்டு HDDocs இருக்குதுல்ல, HDDocsோட பாத்தை கொடுக்குறோம், அந்த PHP ஃபைலோட பார்த்து கொடுக்குறோம். அதனால ESP32 SQL APIன்னு இருக்கும். இங்கே நான் அதை ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பேன். ESP32 API SQL API போட்டு PHP ஃபைல் அதோட கொடுத்துறோம். அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். இது மட்டும் கரெக்டாக நீங்கள் கோடிங் மட்டும் புஷ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESP32 டெவ் மாடல் அந்த இது வந்து கரெக்டாக பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது வந்து ஆர்டினோக்கு சப்போர்ட் ஆகாது. ஆர்டினோவில் வந்து இன்பில்டாக ப்ளூடூத் வைஃபை இருக்காது. இது வந்து நெட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ESPயில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு தடவை புஷ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 1 மினிட் பக்கம் ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எரராக தான் வந்துச்சுன்னா 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எரர் வந்துச்சுன்னா எங்கே எரர் வருதுன்னு கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இங்கே வந்துட்டு எனக்கு கோடிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். எனக்கு கொஞ்சம் பெரிய கோடிங்காக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸு இந்த லைப்ரரிஸ்லாம் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சீரியல் மானிட்டர் இருக்கும், இது கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் மானிட்டரிங் ஒன்று வரும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஆட்டோ செலக்டில் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த 115200 அப்படின்ற அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னா கனெக்டிங் டு வைஃபைன்னு வரும். ஒன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இந்த பாஸ்வேர்டு, ஹாட்ஸ்பாட் நேம், பாஸ்வேர்டு, இந்த IP அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் டு வைஃபைன்ற அந்த இந்த ஸ்டேட்டஸ் வரணும். இங்கே வந்துட்டு நீங்கள் query வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன விதமான இப்போ டேட்டாபேஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன இங்கே கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த டேட்டாபேஸில் தான் போய் அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சாம்பிளுக்கு நான் ஒரு வந்துட்டு
ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரணும். ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வரணும். சக்ஸஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்போ அதை வந்து நம்ம டேட்டாபேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகி ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்ட்டு. இப்போ நான் இன்னொன்று வந்துட்டு அதில் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இதுவுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அதில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூமே வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் இன்சர்ட் ஆகும். நம்ம லைக் வந்து போன டைம் வந்து ஆரக்கிளோட எஸ்கியூஎல்ல வந்துட்டு நம்ம பண்ணியிருந்திருப்போம். அதே தான். ஆனால் வந்து நம்ம இங்கே ஆர்டினோவில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டினோவில் நம்ம என்ன query கொடுத்தாலும் அங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து டிவைஸ் வந்து 2மே சேம் நெட்ஒர்க்கில் இருக்கணும். அதுக்காக தான் உங்களோட சிஸ்டமோட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண சொல்கிறேன். சிஸ்டமோட ஹாட்ஸ்பாட் இருந்து வேறு எந்த டிவைஸ்க்கும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண வேணாம். சிமிலராக இது ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே நெட்டில் இருக்கிறனால இது ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐபி மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் மட்டும் இது மட்டும் பண்ணால் போதும். ஆர்டினோவில் இதுலேயும் அதில் வந்து பிஹெச்பியில் டேட்டாபேஸோட அந்த நேம் மட்டும் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆயிரும்.